மாமா. எப்போ வந்தீங்க? முன்னாலே வந்துட்டேன். இந்தாங்க நீங்க கேட்ட ட்ரெஸ். தேங்க்யூ மாமா. நக்கர நாய்க்கு செக்குக்கு சிவலிங்கத்துக்கு வித்தியாசம் தெரியாதுங்க. சரியா தான் இருக்கு. என்னமா கை கழுவ போறியா? ஆமா. அட நீ தனியா கையை கழுவி நான் தனியா காலை கழுவி எதுக்குப்பா தண்ணியை வேஸ்ட் பண்ணோம்? கையை நீட்டு 2 பேரும் ஒண்ணா கழுவிக்குவோம். அட நீட்டப்பா. என்ன மகனே முனங்கற? இட் இஸ் கால்ட் 2 in 1. நோ, இட் இஸ் கால்ட் அல்பம். என்னடே உன் பாட்டுக்கு அல்பகல் போட்டு போறான்? ஆமாங்க, போய் தண்ணிக்கெல்லாம் இப்படி பண்ணா அவன் திட்டாம என்ன பண்ணுவான்? என்ன தண்ணிக்கெல்லாம் இப்படி பேசுறாங்க? ரயில்ல கூட தண்ணி சிக்கனமா செலவு பண்ணி எழுதிருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் கஞ்சனா அல்பமா? ஆமா, நீ என்ன திடீர்னு செக்க செவேர்னு ஆயிட்ட? சோப்ப கண்ணா வேணான்னு போட்டு செலவு பண்றியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனசுல கொஞ்சம் கவலை. உனக்கு என்ன கவலை? நான் என்ன குறை வச்சேன்? நெத்தியில ஒரு பொட்டு, வகிட்டுல ஒரு பொட்டு, 2 பொட்டு கலவை பண்ணிருக்கல. காலகாலத்துல நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னா கேக்குறீங்களா? அவனுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னது? அடியே 90ல பண்ணியிருந்தா வரவச்சுனா என்ன கிடைக்கும்? 1 லட்சம் ரூபாய். 93ல, 2 லட்சம் ரூபாய். 96ல, 3 லட்சம். இன்னும் 3 வருஷம் 6 வருஷம் வெயிட் பண்ணோம்னா வரவச்சுனா எங்கே போயிரும்ல? இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு அவனுக்கு வரதட்சணை 5 ரூபாய் கூட வரப்போறது இல்ல. ஏன்? வரதட்சணை ரேட் மாத்திரமா ஏறும், வயசும் ஏறும். வயசானவனுக்கு யாருங்க பொண்ணு கொடுப்பாங்க? ஐயோ, நானே வரதட்சணை பணத்தை கால்குலேட் பண்ணேன் தவிர அவருக்கு வயசாகுதுங்கிற பாயிண்டே மிஸ் பண்ணிட்டேன். கவலையே படாத. நாளைக்கே புரோக்கர் சொல்லி ஒரு நல்ல வசதியான பொண்ணை கேட்ச் பண்ண சொன்னேன். ஆமா, உங்க பையனுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னா மொடமா இருந்தா பரவாயில்லையா? கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல, காது கேட்கலினாலும் பரவாயில்ல. பொண்ணு என்ன படிச்சிருக்கணும்? எதுக்கு படிப்பு? நீ என்ன படிச்ச? நான் என்ன படிச்சேன்? நாம ஆபீஸ் வச்சு நடத்த போறோமா? என்ன அர்த்தமெல்லாம் படிச்சுக்க? சரி, பொண்ணு கலரா இருக்கணுமா இல்ல கருப்பா இருந்தா ஓகேயா? ஐயோ, கலர் என்னைக்கு இருந்தாலும் கருத்து போயிடுறேன். கருப்பு தான் பிக்ஸ்டா இருக்க. கருப்பாவே பாரு. பொண்ணு எந்த வயசுல எதிர்பார்க்கறீங்க? வயசாயா முக்கியம்? வயசுக்கு வந்திருக்கணும், அதான் முக்கியம். அட்டேங்க அப்பா, பேங்க்ல வேலை பார்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்க்கிற ஒரே அப்பா நீங்க தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு! அநேகமா வரதட்சணை கூட கேட்க மாட்டீங்க போல தோணுது. செருப்பால் அடிப்பேன். யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? யோ, வரதட்சணை ஜாஸ்தியா வேணும், அதுதான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பொண்ணு பாக்குறதுக்கு நாங்க மத்தியானம் 12:30ல இருந்து 1 மணிக்குள்ளதான் வருவோம். பொண்ணை வழக்கமா சாயந்தர வேளையில தானே பாப்பாங்க. சாயங்காலத்துல போட பஜ்ஜியும் சொச்சியும் போட்டு அத்துட்டுருவானுங்க. நாங்க ஃபேமிலியோட ஃபுல் மீல் சாப்பிடணும். அடுத்த லஞ்ச் டைம் பிக்ஸ் பண்றேன். ரொம்ப பெருந்தன்மையோட பேசுறீங்க. ஆமா, பொண்ணை பார்க்க இந்த ஜீன்ஸ போட்டுட்டு தான் வருவேல? கல்யாணத்துக்கு இதே ஜீன்ஸோட தான் வருவேன். ஏன்னா இது ராசியான பேண்ட், எங்கிட்ட இருக்கிறது இது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான். அப்புறம் பொண்ணு பார்க்க வர்றமே அந்த ஆட்டோ சார்ஜும் பொண்ணு வீட்டுல தான் வாங்கி தரணும். எப்படி? மீட்டருக்கு மேல கேப்பீங்களா? 5-10 கேப்பேன். 5 ரூபா ஆட்டோக்காரர் கொடுப்பேன், 5 ரூபா நான் வச்சுக்கோ. அதை பத்தி உனக்கு நீ அடாடாடா, நெஞ்ச தொட்டுட்டீங்க. அதை விடுங்க. இப்போ எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பீங்க? உனக்கு எது கமிஷனு? பொண்ணையும் பையனையும் கோர்த்து விடுறேன்ல. எங்களை மட்டும் தான் கோர்த்து விடுறியா? 2 பேர்த்தையும் தானே கோர்த்து விடுற. அங்க வாங்கிக்க. ஐயோ, அவங்க சைடுக்கு அவங்க கொடுப்பாங்க, உங்க சைடுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேக்குறேன். என்ன சைடு சைடுன்னு இருக்க? எங்க சைடு தான் அவங்க சைடுல வாங்கிக்கிற. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இதுக்கே கிருஷ்ணகிரி கிளியுதா? இப்ப தர்மபுரி சேர்ந்து கிளிய போகுது பார். ஒரு 50 ரூபா விடு. எதுக்கு? என்ன, நான் வெட்டி நாய் பேச உங்க வீட்டு வந்தேன்? அந்த பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேசவே உங்க வீடு தேடி வந்தேன். ஆட்டோ சார்ஜ் யாரு கொடுப்பா? இப்ப கூட அப்புறம் பொண்ணு வீட்டுல வாங்கிக்க. ஐயா சாமி, நீங்க தரகருக்கெல்லாம் தரகர். எங்க காலு? அதெல்லாம் இருக்கு. வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, வெறுவாயிலே பேசிக்கிறியா? ஒரு காபி குடுத்தியா? வீட்டுக்காரி வெளியே போயிருக்கிறா. இதே பதில சொல்லி நான் எத்தனை பேர் ஏமாத்திருப்பேன். ஆமா, இதென்ன பணம் வளவு சரியா? வாசனை கும்மன் அடிக்குதே. ஊர்ல இருந்து கொண்டாந்தீங்களா? மார்க்கெட்ல கிடைக்கிறதே இல்லைங்க. நான் வச்சுக்கிறேன். இது எப்படி ஊர்ல இருந்து கொண்டு வந்தீங்களா? இது மார்க்கெட்ல கிடைக்கும். வர்றேன். உஷாரான பார்ட்டி போல் இருக்கே. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஐயோ, என்ன பிரச்சனை வரப்போகுதோ? நேலுக்கு தாதா, மங்களகரமான கல்யாணம் நடக்குது இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பிட்டு விளையாடுறீங்களா? பத்திரிக்கையா? ஏன் சம்பந்தி நீங்க அனுப்பிச்சீங்களா? லெக் தாதாவுக்கு பத்திரிக்கை அனுப்புறதுக்கு நான் என்ன மடையலாம்? அப்படி இருக்கும். என் பொண்ணு முறை பையனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என் பொண்ணு வாழாவட்டியா போட்டுன்னு அவன் தான் அனுப்பிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீ விளையாடுறது லெக் தாதா கிடைச்சாரா? இத பார், எங்க லெக் தாதா இது வரைக்கும் ஒரு கல்யாணத்தை கூட பார்த்தது கிடையாது. ஏன் உள்ள விடுறதே இல்லையா? அவர் பார்க்க போற முதல் கல்யாணம் இதுதான். வழி விடுங்கயா. கொண்டாங்க. தயவு செய்து காலை வைக்காதீங்க. நீங்க காலை வச்சா கல்யாணம் நடக்காது, கர்மாதியெல்லாம் நடக்கும். அப்ப பணம் கொடு. எவ்வளவு வேணும்? பணம்னா எவ்வளவு கொடுப்பேன்? 50,000 தர்றேன். 50,000 போதுங்களா? போதாது. 60,000 தர்றேன். ஏயா 60 ரூபா கேட்டதுக்கு மிஞ்சின, இப்ப 60,000க்கு கெஞ்சற? உன்ன மாதிரி 1000 பேர் கிடப்பாங்க. இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்ச கால் ஒண்ணுதானே இருக்கு. தரித்திர காலுக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம்? ஆமா,
அவ்வளவு பணத்துக்கு எங்க போவ? வரதட்சணைக்காக வச்சிருக்கேன். பணத்தை கொடுத்துட்டா வரதட்சணை? கடன் சொல்றேன். கடன் சொல்லுவியா? யாருகிட்ட? சம்மந்திக்கிட்ட. கடனா என்ன இழுச்சு வாங்கி நினைச்சேன். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அல்பம். அல்பங்கிறான். இவன் அல்பம், இவன் குடும்பம் அல்பம், இவன் பொண்ணு அல்பம். ஆளினால் அல்பங்கிறான். அளந்து பேசு. நீ இழந்து பேசுறா. ஏய், யாராவது ஒருத்தர் அளந்து பேசுகியா? என் பையனுக்கு டிபி இருந்தாலும் என் பொண்ணை கொடுக்குறேன் ஒத்துக்கிட்டேன். இவன் பொண்ணுக்கு ஆஸ்துமா இருந்தாலும் என் பையனை கொடுக்குறேன். டிபி ஆஸ்துமா டிபி ஆஸ்துமா. இவாக நடக்கிற இடத்துல ஏன் வியாதியை பத்தி பேசுறீங்க? வர வர உங்க பவர் கூடிக்கிட்டே போகுது. தாதா நீங்க வெளியே கால் வச்சதுக்கே எப்படின்னா நம்ம உள்ள போயிருந்தா கல்யாண மண்டபமே தரமாட்டோம். சர்வநாசம் சர்வநாசம். கல்யாணமே நாசம். ஆட்டோல இருந்து இறங்குறது பிரசவத்துல குழந்தை வெளியே வர மாதிரி. வாங்க வாங்க. இந்த ஆளே நச்சரிக்கிற பாட்டி, நீ எதுக்கு வாங்க வாங்கங்கிற? பையனுடைய அப்பா வரலையா? பின்ன இவர் ஆட்டோ டிரைவர் நினைச்சியா? ஆ. இவர்தான் பையனோட அப்பா. நமஸ்காரம். ஆட்டோ சார்ஜ் கொடுங்க, அனுப்பிச்சிருவோம். ஆட்டோ சார்ஜா? நான் அப்பவே சொன்னேனே, கொடுங்க. எவ்வளவு? 100 200 கொடுங்க. இந்த பையனையும் பொண்டாட்டி உள்ள கூட்டு போங்க, நான் ஆட்டோ கட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க வாங்க. இந்தாங்க பா, வாங்க. ஆளுக்கு 10 ரூபா வச்சுங்க. ஆனா சும்மா அடிச்சுக்காதீங்க என்ன? பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட ஆட்டோ சார்ஜ் வாங்குறதே அசிங்கம். அதுலயும் 20 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதிய வாயில போட்டுக்கே அசிங்கத்திலே அசிங்கம். இதை விட அசிங்கமெல்லாம் இருக்குது. பேசினபடி புரோக்கர் கமிஷன்ல 50% கொடுத்துரு. வாங்க வாங்க உட்காருங்க. சைடு சோஃபாலியா சென்டர் சோஃபாலியா? இதுலயே உட்காரியா? காபி சாப்பிடுறீங்களா? என்னது காப்பியா? ஏய், எந்த விஷயத்தையும் நீ முழுசாவே சொல்ல மாட்டியா? லஞ்ச் ரெடி பண்ண சொன்னேனே. லஞ்ச் எல்லாம் ரெடியா இருக்கு. அதுக்கு முன்னால லஞ்சுக்கு முன்னாடி காபி சாப்பிட எப்படிங்க வயிறார சாப்பிட முடியும்? பொண்ணை பாத்துலான்னு சொல்ல வந்தேன். ஆமா, இது என்ன சொந்த வீடா இல்ல வாடகை வீடா? சொந்த வீடு. கிரவுண்ட் வாங்கி கட்டினீங்களா இல்ல கட்ட வீட்டியே வாங்கினீங்களா? கட்டின வீட்டே வாங்கினேன். எம்எம்டி அப்ரூவ்டா இல்ல புறம்போக்கா? எம்எம்டி அப்ரூவ்டு. எவ்வளவு கிரவுண்ட் இருக்கும்? 3 கிரவுண்டு. காம்பவுண்ட் வால் சேர்த்தா இல்ல சேர்க்காமலா? சேர்க்காம. சேர்த்தா என்ன வரும்? வரும். ஏன்? காம்பவுண்ட் வால் பக்கத்து வீட்டுக்கு. ஏயா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன்னை மாப்பிள்ளை கூட்டிட்டு வர சொன்னேன். அனிதா அனிதா. அப்பா, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே நல்ல முகூர்த்தத்தை பாத்துருங்கப்பா. ஐயா அது என் பொண்ணு இல்ல, என் பொண்ணோட ஃப்ரெண்டு. இதான் என் பொண்ணு. பொண்ணு நல்லா இருக்கே, வாங்க சாப்பிட்டு மத்த விஷயங்களை பேசுவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க, இது என் கல்யாண விஷயம். இருப்பா, அவங்க தான் 5 லட்சம் ரூபாய் தரேன்ட்டாங்க. அவியல் ஆறிட்டு இருக்கு, சாப்பிட்டு பேசுவோம். ஒரு நிமிஷம். மத்த விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வேண்டாமா? சும்மா இருக்கு டாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால முன்னாலே என்ன பத்தின எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறேன். எனக்கு 4-5 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவ்வளவுதானே, இதுல என்ன இருக்கு? ஒரே ஒரு தடவை அபார்ஷன் பண்ணிருக்கேன். அம்மா, என்னப்பா இது? அட அதுக்கு தானே அவங்க 5 லட்சம் ரூபாய் தரங்கிறாங்க. ஒண்ணு பண்ணுங்க, 10 அபார்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, 50 லட்சம் ரூபாய் வரும். அட இது நல்லா இருக்கே. என்ன யோசிக்கிற? 5 5 50 யோசிக்கிறியா? ஃபு, நீ எல்லாம் ஒரு அப்பன். வாமா வா. இவன் என்ன தெரிஞ்சு போறேன்? அவங்க அப்ப சும்மா இருக்கான். பொண்ணு பாக்குறாங்க. சிச்சி தம்பி தம்பி, என்னப்பா பொண்ணு பிடிக்கலன்னா பொறுமையா வீட்டுல வந்து சொல்லாம்ல. இவன் பாட்டு போச்சு நினைச்சு போயிட்டு இருக்கான். லஞ்ச் ரெடி ஆயிட்டு இருக்கு, எல்லாம் சாப்பிட்டு போயிடலாம்ல. சூப்பரா இருக்கு ஸ்மெல். ஆட்டோ எதுக்கு ஆட்டோ? வீட்டுக்கு போக வேண்டாம்? ஏன் நீங்க ஆட்டோவில் தான் பிறந்தீங்களா? நடந்து போக மாட்டீங்களா? ஏயா திரும்பி போறதுக்கு தானே அவன்கிட்ட வசூல் பண்ணோம். ஆமா, அது எனக்குயா. அடுத்த பொண்ணு பார்க்க போற வரைக்கும் நான் செலவுக்கு என்ன பண்ணுவேன்? நீ சரியா வர மாட்டேன், ரொம்ப காஸ்ட்லியா இருக்க.